இப்போது நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இது தற்செயலாக நடந்தது இல்லை. எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு மட்டும் ரிசீவ் ஆகுதுன்னா இந்த மெசேஜ் இப்போது இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையான மெசேஜ், யூனிவர்ஸ் கைட் பண்ணுற மெசேஜ். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் பர்சனை நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. அவங்க உங்கள் பக்கத்தில் இருக்க மாதிரி அவங்களுடைய அந்த மூச்சு காற்றோட சேர்த்து நினச்சி பாருங்கள். எஃபெக்டாக இருக்கும். உங்கள் பக்கத்தில் இருக்க மாதிரி அவங்க உங்கள் கண்களை பார்க்குற மாதிரி காமாக ஒரு பிளேஸில் உட்காந்து அவரோட பேர், அவங்களுடைய பேர் யாராக வேணாலும் இருக்கலாம், ஒரு பர்சன் அவங்களோட பேரை நினச்சி மனசில் நினச்சி கண்ணை மூடி காமாக நிதானமாக ஃபீல் பண்ணுங்கள். உங்களுக்கான மெசேஜ் யூனிவர்ஸ் கொடுக்க போகுது. என்ன மெசேஜ்னு நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்கள நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க. நிறைய மிஸ் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருப்பீங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் லவ்வர்ஸ் பிரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ உங்களை எல்லாத்தையும் ஹாப்பி மூமெண்ட்டு கொண்டு வரலாமா? நீங்கள் ஹாப்பியாக இருந்தாலும் ரீடிங்கும் ஹாப்பியாக வரும். எல்லோரும் ஹாப்பி மூமெண்ட்டில் இருங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணுங்கள். உங்களோட பர்சனை நினச்சி ஹாப்பி மூமெண்ட் எத்தனையோ நடந்திருக்கும். ஸோ அதை நினச்சி யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லிவிட்டு இந்த மெசேஜை நீங்கள் பாருங்கள். கரெக்டாக உங்களுக்கு கன்வே ஆகும். ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டோட ஐ எம் த லக்கி பர்சன், ஐ எம் த சக்ஸஸ்ஃபுல் லைஃப், ஐ எம் வெரி 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 ஹாப்பி 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 ஹாப்பின்னு போட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கான மெசேஜ் சூப்பர்வாக யூனிவர்ஸ் கொடுக்கும். கவலைப்படாதீங்க. பார்க்கலாம். இப்போது நீங்கள் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கீங்க. நீங்கள் ஏங்க டிஸ்டர்ப்டாக இருக்கீங்க? நம்ம சேனலில் இருக்கவங்க, வீடியோ பார்க்குறவங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கலாமா? யூனிவர்ஸ் கேட்டால் கொடுத்துட போகிறாங்க. அதுக்கு கொஞ்சம் நீங்கள் தான் ஸ்டெப் எடுக்கணும். என்னென்னா உங்களோட ஓவர் திங்கிங் நிறைய நீங்கள் யோசிக்கிறீங்க. நிறைய டிப்ரெஷனில் போகிறீங்க. நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களோட மனசு சொல்கிறத கேட்கலாமா, இல்லை பிரெயின் மூளை சொல்கிறத கேட்கலாமான்னு ஒரே குழப்பத்தில் இருக்கீங்க. 2 பக்கமும் யோசித்து கரெக்டாக முடிவு உங்களால் எடுக்கவே முடியலை. எதை யோசிக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு ஒரு தெளிவான முடிவே உங்களால் எடுக்க முடியலை. உணர்வுகளுக்கும் உங்களால் முடிவு எடுக்க முடியல. இல்லை மைண்டு சொல்கிறத கேட்டு முடிவு எடுக்கலான்னா அதுவும் பண்ண முடியல. ரொம்ப ஒரு குழப்பமான மனநிலைமையில் உட்காந்துருக்கீங்க. ஸ்டாண்டர்டான முடிவு உங்களால் எடுக்கவே முடியல. அவ்வளோ டிப்ரெஷன், அவ்வளோ ப்ராப்ளம் பார்த்துருக்கீங்க. எவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லான லைஃப் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப கஷ்டமாக. ஆனால் நீங்கள் முடிவு எடுத்தாகணும். முடிவு எடுத்தாக வேண்டிய சுச்சுவேஷனில் தான் நீங்கள் இப்போ இருக்கீங்க. இப்போ முடிவு எடுக்கலைன்னா எப்போ முடிவு எடுப்பீங்க? கரெக்டான முடிவை யோசிச்சு எடுங்க. இது உங்களால் எடுக்க முடியும். 3 டைம் மூச்சு இழுத்து விடுங்க. நிதானமாக உட்காருங்க. ஹாப்பி மைண்ட் செட்டோட நிதானமாக ரிலாக்ஸாக ஒரு முடிவு எடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல முடிவு வரும். யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகுங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. உங்களால் எல்லாமே பண்ண முடியும். சக்ஸஸ்ஃபுல் லைஃப் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் எதுக்குமே கஷ்டப்படாதீங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் யூனிவர்ஸை நம்புங்க. யூனிவர்ஸ் உங்களை கைவிடவே மாட்டாங்க. ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, யூனிவர்ஸ் இருக்காங்க. அப்புறம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப ரொம்ப பிடிச்ச கடவுள் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட பிரச்சனையை மூவ் ஆன் பண்ணி விட்டுருங்க. அவங்கக்கிட்ட விட்டுருங்க. அவங்களே உங்கள் பிரச்சனையை பார்த்துக்கோங்க. அவங்க சால்வ் பண்ணட்டும். நீங்கள் ஹாப்பியாக இருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஹாப்பி மூமெண்ட்டில் இருக்கீங்களோ நீங்கள் அட்ராக்ட் பண்ணுன்ற பர்சனை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணலாம். இது ரொம்ப சீக்ரெட் தெரியுமா? ஸோ நீங்கள் இந்த மைண்ட் செட்லேருந்து வெளியில் வாங்க. நிறையா ப்ராப்ளம் உங்கள் பர்சன் கூட நீங்கள் பார்த்துருக்கீங்க. அந்த ப்ராப்ளத்தால் தான் நீங்கள் இப்போ ஸ்டக்கான மாதிரி எந்த முடிவு எடுக்கிறதுனே கண்ணை கட்டி காற்றுல விட்ட மாதிரி இருக்கீங்க. அதில் ஒரே காரணத்தால் தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது. ஓகே, உங்கள் பர்சனும் வெயிட்டிங் எனர்ஜியில் தாங்க இருக்காங்க. நிறைய உங்களை காயப்படுத்தியிருக்காங்க இல்லையா? நிறைய உங்களுக்கு கஷ்டம் பாருங்கள். எவ்வளோ கஷ்டத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களால் அந்த சுமக்க கூட முடியல. அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ மனசில் வலி. நம்ம முழுசாக அவங்கள நம்பணும். அவ்வளோ நம்பிக்கையாக இருந்தோம். அவங்க தான் நமக்கு எல்லாம், அவங்க தான் நமக்கு உலகமேன்னு இருந்தோம். பட் அவங்க நம்மளை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துகிறாங்களே, இந்த அளவுக்கு காயப்படுத்துகிறாங்க. மனசளவில் உங்களை அவ்வளோ வேதனைப்படுத்தியிருக்காங்க. அதோட வலி தான் உங்களால் கரெக்டான முடிவு எடுக்க முடியல. கரெக்டாக திரும்ப நம்ம முடிவு எடுத்தோம் அப்படின்னா அது நமக்கு தப்பாக முடிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு குழப்பத்திலேயே நீங்கள் இருக்கீங்க. உங்கள் பர்சனும் அதே மாதிரி தாங்க. நம்ம திரும்ப உங்கள் கூட கன்வே பண்ணுறாங்க, உங்கள் கூட பேசுகிறாங்க அந்த மாதிரினா திரும்பவும் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுமா? நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? இல்லை திரும்ப ப்ராப்ளம் வருமா? கரெக்டாக கான்விகேஷன் கரெக்டாக போகுமா? நல்ல ஒரு முடிவு கிடைக்குமா? அப்படின்னு தான் அவங்களும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. நிறைய லவ் கொடுத்துருக்காங்க, அன்பு கொடுத்துருக்காங்க. சில பேருக்கு அந்த அன்பு கிடைக்கல.
சில நிறைய பேர் இதில் நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க. ஸோ நிறைய பேரோட எனர்ஜீஸில் தான் இது வந்து வரும். தனியாக பர்சனல் ரீடிங் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இது எல்லாருக்கும் காமனான ஒரு ரீடிங்காக வரும். நிறைய வந்து உங்கள மிஸ் பண்ணுறாங்க. உங்களோட பார்ட்னருமே நிறைய மிஸ் பண்ணுறாங்க. அவங்க உங்க கூட சேர்ந்து வாழ்ந்த நினைவுகளை சுமந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு ஹாப்பி மூமெண்ட் உங்க 2 பேத்துக்கும் நடுவுல ஒரு ஹாப்பி மூமெண்ட் நடந்திருக்கு. ஸோ அந்த ஹாப்பி மூமெண்ட் தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், லவ்வர்ஸாக இருக்கலாம், வித் வாட்டெவர் யாரா வேணாலும் இருக்கலாம். அந்த ஒரு பர்சன் அதை தான் நினச்சிட்ருக்காங்க. திரும்பவும் அந்த மாதிரி ஒரு ஹாப்பி மூமெண்ட் கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. பட் உங்களால் வந்து அதை தெளிவாக முடிவு எடுக்க முடியல. நீங்களும் ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க, அவங்களும் ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. அவங்க திரும்ப உங்ககிட்ட பேசுனா அது கரெக்டாக வருமா? அந்த மாதிரி ஒரு குழப்பம் அவங்களுக்கு. உங்களுக்கு அது தெளிவான ஒரு முடிவே உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் இருக்கீங்க. இந்த லைஃப் வந்து திரும்ப கன்டினியூ பண்ணால் கரெக்டாக போகுமா? அந்த ஒரு மைண்ட் செட்டும் உங்களுக்கு இருக்குது. உங்கள் பர்சனும் உங்ககிட்ட வர்றதுக்கு பயப்படுறாங்க. ஸோ பார்க்கலாம் யுனிவர்ஸ் வந்து என்ன கைட் பண்ணுறாங்கன்னு. நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு என்ன ரெகுலர் அவங்களோட லைஃப் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றது சூப்பர் மெசேஜு. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? நீங்கள் தான் கண்ணை கட்டி காத்துல விட்ட மாதிரி இருக்கீங்க. ஆனால் பாருங்கள், யுனிவர்ஸ் வந்து உங்களுக்கு சூப்பரான லைஃப்பை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. ரிசீவிங் மோடில் இருங்க. பாருங்க எவ்வளோ அன்பை வாரி வாரி கொடுக்குறாங்க யுனிவர்ஸ் உங்களுக்கு. பேர்ட்ஸ் பிடிக்கும், நீங்கள் நிறையா பேருக்கு வந்திருக்கீங்க. பேர்ட்ஸ் பிடிக்கும், பெட்ஸ் பிடிக்கும், நிறைய பேருக்கு பெட்ஸ் பிடிக்கும், நிறைய பேருக்கு இயற்கை இயற்கை நேச்சுரல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிடிச்சவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். நேச்சுரல்ஸ் பிடிக்கும், மீன், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிடிக்குது. ஸோ உங்களுக்கு யுனிவர்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்கங்க. நீங்கள் ரிசீவிங் மோடில் மட்டும் இருங்க. நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன்ல, ஹாப்பி மூமெண்ட்டில் இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணலாம். ஹாப்பியாக வச்சுக்கோங்க. உங்கள் மைண்ட் செட்டை மாற்றுங்க. எப்போவும் வந்து அழுதுகிட்டே கஷ்டப்பட்டுட்டே இருக்காதீங்க. அழறது ரொம்ப நல்ல விஷயம். அது நம்மளை ஹீல் பண்ணும். பட் எப்போவுமே அழக்கூடாது. அழுவுறீங்களா? ஒரு 1/2 மணி நேரம் அழுங்க, 10 நிமிஷம் அழுங்க, ஒரு நாள் கூட அழுங்க. அடுத்த நிமிஷம் தூக்கி போட்டு போங்க. யுனிவர்ஸ் ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க. உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. க்ரியேட்டிவாக நீங்கள் நிறைய யோசிப்பீங்க. நல்ல ஒரு ஃபீலிங் உங்களுக்கு சப்போர்ட் வந்து நிறைய கிடைக்கும். நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். மேரேஜுக்காக யாராவது வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேரேஜ் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நல்ல ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. அவங்களும் நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்க. மேரேஜ்க்காக வெயிட் பண்ணுறவங்களுமே வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த லவ் பண்ணுறீங்க அந்த மாதிரினா லவ் லைஃப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகுமா அப்படின்னா மேரேஜை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கோட நல்ல ஒரு மேரேஜ் லைஃப்பை நோக்கி போகும். ஸோ நீங்கள் எதுக்கும் கவலைப்படாமல் ரிசீவ் பண்ணுற மூடில் மட்டும் இருங்க. எப்போவுமே யாரையுமே குறை சொல்லாதீங்க. அவங்க தப்பு, இவங்க தப்பு வேண்டாம். பட் நம்மளை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க தன்னால் மாறுவாங்க. நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தெரியும். பட் நீங்கள் வந்து மனசளவில் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. வெளியில் பார்க்குறதுக்கு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக தெரியுது. பட் நீங்கள் ரொம்ப மனசளவில் கஷ்டப்படுறீங்க, காயப்படுறீங்க. அவங்களும் ஆப்போசிட்டில் இருக்க உங்கள் பர்சனும் பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒரு பயம் வந்து தடுக்குது. பட் யுனிவர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. உங்களை விட்டுட்டு போனது ஒரு பெரிய தப்புன்றத இப்போ அவங்க வந்து அனலைஸ் பண்ணுறாங்க. இந்த கொஞ்ச நாளில் வந்து அவங்க அனலைஸ் பண்ணுறாங்க. நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம். எவ்வளவோ வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸான லைஃப்பை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சி இப்போ அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. யுனிவர்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல லைஃப்பை தான் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க வந்து உங்களை நினச்சி உண்மையிலே ஃபீல் பண்ணி கஷ்டப்பட்டு அவங்க மனசளவில் ஃபீல் பண்ணி உங்ககிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா ஒரு கரெக்டான கான்வர்சேஷன் போகும்போது நீங்கள் வந்து நல்ல முடிவு எடுக்கலாம். நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். பட் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வந்து அந்த பெயின்ஃபுல்லான லைஃப் எந்த அளவுக்குன்றது தெரியும். ஸோ யோசித்து கரெக்டாக ஒரு தெளிவான முடிவெடுங்க. யுனிவர்ஸோட சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அனுபவித்த பெயின் வந்து அந்த அளவுக்கு இருக்குது. அதனால தான் உங்களால் வந்து இந்த பர்சன் வந்து ஏற்றுக்க முடியலை. ஸோ நீங்கள் அந்த எமோஷ்னல் எல்லாத்தையுமே ஹீல் பண்ணுங்கள். நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது. அது மேலே கவனத்தை செலுத்துங்க.
இவங்க மட்டும் தான் லைஃப் அப்படின்னு நினச்சி இந்த லைஃப்குள்ளேயே போயிட்டு ரொம்ப அப்செட் ஆகிட்டு உட்காராதீங்க. எல்லாருமே தனித்தனியாக தான் பிறந்தோம், தனித்தனியாக தான் வாழ்ந்தோம். நிறையா நீங்கள் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கலனா கூட உங்களை ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நினைங்க. நீங்கள் உங்களை என்றைக்கு ஹாப்பியாக வச்சுக்கிறீங்களோ அன்னைக்கே உங்களுக்கான நீங்கள் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தீங்க, என்ன பண்ணணும், நம்மளோட ஐடென்டிட்டியை எப்படி வெளியில் கொண்டு வரதுன்றதை நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ உங்களை பற்றி நீங்கள் கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு நடக்குங்க. நீங்கள் கவலையே படாமல் இருங்க. யுனிவர்ஸ் இருக்காங்க, ஸ்ட்ராங்காக உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க. கவலைப்படாமல் மட்டும் இருங்க, அப்செட் ஆகாதீங்க. நல்ல லைஃப் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் வெளியில் வாங்க, அந்த ப்ராப்ளத்தை விட்டு வெளியில் வாங்க. நீங்கள் அதையே யோசிச்சிட்ருக்கீங்க, அந்த பிரச்சனையை விட்டு கொஞ்சம் வெளியில் வந்து யோசிங்க. கொஞ்சம் நார்மலாக இருங்க, காமாக வச்சுக்கோங்க, பீஸ்ஃபுல்லாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள். உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் பண்ணுங்கள். எவ்வளோ விஷயங்களை நீங்கள் பண்ணியிருப்பீங்க. இப்போ எல்லாமே விட்டுட்டு இந்த ஒரு பர்சனுக்காகவே நீங்கள் உட்காந்து அழுதுகிட்டு யோசிச்சுட்டே கிடக்குறீங்க. உங்களை நீங்கள் ஹீல் பண்ணுங்கள். உங்களை ஹீல் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் உங்களை ஹீல் பண்ணவே ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சன் வந்து அவங்களே வந்துடுவாங்க. ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். நீங்கள் நார்மலாக விடுங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க, யுனிவர்சிட்டி விட்டுருங்க. யுனிவர்ஸ் பார்த்துக்கிட்டோம். உங்கள் ப்ராப்ளத்தை வந்து யுனிவர்ஸ் பார்த்துக்கிட்டோம். நீங்கள் அமைதியாக இருங்க, ஹீல் பண்ணுங்கள், நிறைய மெடிடேஷன் பண்ணுங்கள். இவ்வளோ ப்ராப்ளத்துக்குள்ளேயும் நீங்கள் உட்காந்துருக்கிறதுக்கு பதிலாக வெளியில் வாங்க. வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம். சடனாக வெளியில் வர முடியாது. ஏன்னா அவ்வளோ ப்ராப்ளம் வந்து உங்கள் பார்ட்னர் வந்திருக்கு, உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும். ஸோ அதனால் அதிலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வாங்க. வெளியில் வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இன்னையிலேருந்தாவது ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணணுன்னு நினைக்கிறத விட்டுட்டு ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைங்க. டெய்லியும் அழறீங்களா, கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள். அழறத கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக காமாவுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வாங்க. உங்களை பற்றி யோசிங்க. உங்களை அழகாக பார்த்துக்கோங்க. வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் யாராக வேணாலும் இருக்கட்டும், உங்களை நீங்கள் அழகாக பார்த்துக்கும் போது, உங்களை நீங்கள் மதிக்காத போது மற்றவங்க உங்களை மதிக்க மாட்டாங்க. உங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத போது மற்றவங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நீங்களே உங்களை வேல்யூ பண்ணலை அப்படின்னா மற்றவங்க எதுக்கு உங்களை வந்து வேல்யூ பண்ணுவாங்க? யோசிச்சு பாருங்கள். நீங்கள் தானே உங்களை வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து லவ் கொடுங்க. நீங்கள் உங்களை கேர் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை கேர் பண்ணிக்கிறீங்களோ, உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு அவங்க வந்து உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அப்போ ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் தன்னால் உங்ககிட்ட வந்துடுவாங்க. ஸோ இப்போயிலேருந்தே எல்லோரும் சொல்லுங்கள், நான் ரொம்ப போல்டான பர்சன், நான் ரொம்ப ஹாப்பியான பர்சன், நான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன் அப்படின்றத கையை நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு ரொம்ப ஹாப்பி மைண்டோடு சொல்லுங்கள். இதில் ஒரு மேஜிக் நடக்கும் பாருங்கள். அது வந்து உணர முடியும். நீங்கள் வந்து காமாக உங்கள் மைண்ட் செட்டை வச்சுட்டு கையை நல்லா க்ளோஸ் பண்ணி, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் எல்லாம் சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்கள். நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன், ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கேன். என்னால் எல்லா விஷயத்தையுமே அட்ராக்ட் பண்ண முடியுது. நான் அட்ராக்ட்ஃபுல், ஐ எம் எ மேக்னட் அந்த மாதிரி சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல 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 உங்களோட மைண்ட் செட் டோட்டலாக சேஞ்ச் ஆகும். ஸோ ஓகே, இன்னிலேருந்து வந்து யாரும் அழக்கூடாது, ஓகேவா? நம்மளோட சப்ஸ்கிரைபர், நம்மளோட வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் எல்லாருமே இன்னையிலேருந்து ரொம்ப போல்டாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும், கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிற யாராக இருந்தாலும், பர்சன் மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணலாம். மெடிடேஷன் பண்ணுங்கள். மெடிடேஷன் மோஸ்ட் பவர்ஃபுல். மெடிடேஷன் கிளாஸஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் மெடிடேஷன் கிளாஸஸ் சொல்லுங்கள். மெடிடேஷன் பண்ண நீங்கள் என்ன ஆகும் அப்படின்னா இவங்களை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஹீல் ஆவீங்க. நீங்கள் யார் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். உங்களுக்கு தெரியும் போது ஈஸியாக இவங்கள வந்து சேஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ நீங்கள் ஓடி ஓடி துரத்தி லவ் பண்ணுறீங்கல்ல, அதை விட்டு வெளியில் வந்துடுவீங்க. அவங்க உங்கள் பின்னாடி துரத்த ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடக்க ஆரம்பிக்கும். நிறைய மேஜிக் வந்து உங்கள் லைஃப்லேயே நடக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே ஒருத்தவங்க பின்னாடி துரத்திக்கிட்டே போகாதீங்க. நீங்கள் அவ்வளோ அன்பை கொடுத்துருக்கீங்கன்னா அதை அவங்க புரிஞ்சிக்காத போது அவங்க பின்னாடி போகிறது வேஸ்ட்டு. அவங்க உங்களோட அன்பை புரிஞ்சிக்கிட்டு வரணும். அது வரையும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். யுனிவர்ஸ் கொடுக்குற டைமுக்கு கொஞ்சம் அவங்களுக்கும் டைம் கொடுங்க. வெயிட் பண்ணுங்கள். அந்த டைமிங்கில் நீங்கள் உங்களை ஹீல் பண்ணிக்க பாருங்கள். உங்களை எந்த அளவுக்கு ஹீல் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக மாற்றிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களும் வருவாங்க. ஸோ உங்களை நீங்கள் தான் ஹீல் பண்ணணும், யாருமே பண்ண முடியாது.
நம்மள நம்ம ஹீல் பண்ண பண்ண நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நிறைய உங்களுக்கு பிளாக்கேஜ் இருக்குது, நிறைய எமோஷ்னலாக நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க. உங்களால் அதிலேருந்து வெளியில் வரவே முடியல. ஏன்னா இவ்வளோ ப்ராப்ளத்தை பார்த்துருக்கும் போது எமோஷ்னல் லெவலில் ரொம்ப வந்து நீங்கள் ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்கீங்க. ரொம்ப கஷ்டமான மைண்ட் செட்டில் இருக்கீங்க. எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியல. ஃபேமிலிக்குள்ளே இருக்கவங்களுக்கும் இது பொருந்தும். ஃபேமிலி லைஃப்பில் இருக்கவங்க, லவ்வர்ஸ் எல்லாருக்குமே இந்த ரீடிங் வந்து காமன் தான். ஸோ எல்லாருக்குமே காமனான ஒரு ரீடிங் தான். எல்லாருமே எமோஷ்னல் லெவலில் ரொம்ப பாதிச்சிருக்கீங்க. இதிலேருந்து வெளியில் வரணும்னா மெடிடேஷன் பண்ணுங்கள். காலையில் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். நைட்டு பண்ணுங்கள், நைட்டு காலையில் இது 2 டைமில் ஏதாவது ஒரு டைம் சூஸ் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா இதெல்லா பிரச்சனையும் தூக்கி போட்டுருவீங்க. நீங்களே தூக்கி போட்டுருவீங்க, நான் சொல்லவே வேணாம். அடுத்த வீடியோலலாம் நீங்கள் பாருங்கள். இன்னும் ஒரு 4, 5 வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து கீழே கமெண்ட்டில் நான் ரொம்ப ஸ்ட்ராங் மேம், நான் முன்ன மாதிரிலாம் இப்போ இல்லை, நான் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கேன், நான் ரொம்ப வந்து போல்டாக இருக்கேன், தைரியமாக இருக்கேன், சிரிச்சுக்கிட்டே இருக்கேன்னு நீங்களே சொல்லுவீங்க. ஹாப்பினஸ் கொடுங்கங்க. நீங்கள் சிரிக்கிறது தானே பிறந்திருக்கீங்க, அலறதுக்காக பிறந்திருக்கீங்க. எவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் என்ன கூட நடந்துட்டு போட்டுங்க, சிரிப்பை மட்டும் விட்டுறாதீங்க. சிரிச்சுக்கிட்டே இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் எவ்வளோ அழகு தெரியுமா? போய் கண்ணாடி முன்னாடி நின்று பாருங்கள், அவ்வளோ அழகாக இருப்பீங்க சிரிச்சிங்கன்னா. சிரிச்சுக்கிட்டே இருங்க, சிரிப்பை மட்டும் விட்டுறாதீங்க. எப்போவுமே ஒருத்தவங்கள ரிவெஞ்ச் எடுக்கணும்னா சிரிப்பு மட்டும்தான்.